இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலமா ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு மே மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4வது மாதம் முடிந்து 5வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த 5வது மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி மே மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏப்ரலில் கடைசியாக 30ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதி என்ற ஒரு சிறப்பான திருதியானது வந்தது. இந்த திருதியுடைய சூத காலம் ஒரு வார காலத்துக்கு இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதி அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ஒரு வார காலமும் அக்ஷய திருதி சூத காலம் இருக்கிறதுனால அக்ஷய திருதியாகவே கருதில் கொண்டு அக்ஷய திருதியில் சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனால் மேலே ஒரு வாரம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சித்திர மாதத்தில் வளர்பிறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அக்ஷய திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது. அக்ஷய திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினால் மென்மேல தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் என்பது நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்படுது. அதனால் இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவது நிறைய பேர் வாடிக்கையாக வைத்திருப்போம். அக்ஷய திருதியுடைய சூத காலம் இந்த ஒரு வாரம் இருக்கிறதுனால தாராளமாக இந்த ஒரு வாரமும் தங்க நகைகள் வாங்கலாம். ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பாக சொல்வது அக்ஷய திருதி தான். அக்ஷய திருதி இந்த ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை வந்தது. இதனுடைய தாக்கம் 1.5 வாரத்துக்கு இருக்குது. இந்த அக்ஷய திருதியுடைய தாக்கம் ஏன் இப்படி இருக்குன்னா, சூரியன், சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்துக்கு காரத்துவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி 4 கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடியதுனால இந்த அக்ஷய திருதியுடைய சூத காலம் 1.5 வாரத்துக்கு இருக்குது. அதனால் தங்கம் வாங்கி தங்கத்தின் சேர்க்கை நீங்கள் கண்டிப்பாக அதிகரிச்சுக்குங்க. பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். ஆக்சுவலி அக்ஷய திருதி தினத்தில் தங்க நகை வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க புனிதமான இந்த அக்ஷய திருதியுடைய ஒரு வார காலத்தில் கீழ்கண்டவற்றை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும். ஸோ அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகத்துவமிக்க இந்த அக்ஷய திருதி ஒரு வார காலத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் ஒன்றில் நீராடினா நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை செய்திடுங்க. அக்ஷய திருதி தினத்துடைய இந்த ஒரு வார தாக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் அன்னதானம் செய்வது மகத்தான பலனை தரும். ஏன்னா இந்த அன்னை பராசக்தி அன்னபூர்ணியாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தது இந்த டைமில் தான். அதனால் இந்த ஒரு வார காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நாள் அன்னதானம் செய்வது நல்லது. இந்த 1.5 வார காலகட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க. மன ரீதியாக அப்படி செய்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நிறைவேறும். ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதியுடைய சூத காலத்தில் உணவு தானியங்கள் தானம் அளிக்கிறதன் மூலிமா உங்களுக்கு அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து காக்கப்படுவீங்க. அப்புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையானது உங்களுக்கு நீங்கும். அப்புறம் ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய 7 தலைமுறைக்கு புண்ணிய சேர்ப்பதாக அமையும். அப்புறம் மெயினாக புத்தாடைகள் தானம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும். கோவில்களுக்கு கற்பூரம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் தானம் செய்திங்கன்னா மறுபிறவியில் அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தாமரைப்பூ, மல்லிகைப்பூ இந்த மாதிரி பூக்களை கூட தானம் செய்யலாம். இதெல்லாம் செய்திங்கன்னா மறுபிறவியில் மன்னர்கள் குலத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும்.
தாழம்பூ தானம் செய்யலாம். அதை செய்தாலும் மகாவிஷ்ணுவுடைய பூரணமான அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வாசன திரவியங்கள், பாக்கு, பழங்கள் போன்றவற்றை கூட இந்த டைம் தானம் செய்யலாம். இதெல்லாம் செய்தால் கூட வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் இந்த ஒரு வார காலகட்டத்தில் மோர், இளநீர், குடிநீர் இந்த மாதிரி கூட தானம் செய்யலாம். இதெல்லாம் தானம் செய்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும். இப்படி அக்ஷய திருதியுடைய இந்த சூதகால ஒரு வாரத்தில் இந்த மாதிரியான தானங்கள்லாம் செய்யலாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களோட சக்திக்கேற்ப சிறிதளவு வெள்ளி வாங்குங்க. வெளியில் ஏதாவது வாங்கினீங்கன்னா நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கும். இதனால் சரும நோய்கள், மனக்குழப்பம், நிம்மதியின்மை போன்றவை உங்களுக்கு நீங்கும். ஸோ வெள்ளி வாங்க அதிக அளவு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களோட ராசிக்கு இந்த ஒரு வார காலத்தில் பண்ண முடியாதுன்னா நீங்கள் 11 ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை மட்டும் அன்னதானமாக அளிங்க இந்த நாட்களில். அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுடைய 11 தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கும். அதனால் கண்டிப்பாக அதை மட்டுமாவது தான மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க அக்ஷய திருதியுடைய சூத காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட ராசிக்கு இந்த டைம் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத கிரகங்கள் மூலிமா சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இனி பயன்பெறுங்க. வரவறிந்து செலவு செய்யக்கூடிய உங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த டைம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதாவது உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவர் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து நீச்ச பங்கு ராஜயோகத்தை உருவாக்குறாரு. எனவே இந்த மே மாதத்தில் முற்பகுதியை விட பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும். தடைகளும் தாமதங்களும் தானாகவே விலகியோடும். பொருளாதார பற்றாக்குறை கூட உங்களுக்கு அகலும். புதிய பாதைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்படும். ராகு கேதுக்களுடைய பயிற்சிக்கு பிறகு உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்க போகுது. அப்புறம் பாகிஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவின் காரணமாக நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். அதுவும் தடையே இல்லாமல் குடும்பத்தோடு உல்லாச பயணங்கள்லாம் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். வாகனம் மட்டும் அடிக்கடி பழுதாகும். அதை மட்டும் பழுது பண்ணுங்கள். ஆக்சுவலி அதை பழுது பண்ணுறதை விட அதை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கினீங்கன்னா இந்த டைம் நல்லது. ஆக்சுவலி பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதனால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் இந்த டைம் எடுங்க. அப்புறம் இந்த நேரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அவங்களுக்கு என்ன மாற்றம் வேணுமோ அது கிடைக்கும். ஊர் மாற்றமாக கிடைக்கும், இடமாற்றமாக கிடைக்கும், வீடு மாற்றமாக கிடைக்கும். என்ன மாற்றம் வேணுமோ அது கிடைக்கும். அந்த மாற்றங்கள் கிடைத்து பலன் தருவதாக அமையும். அப்புறம் வெவ்வேறு இடத்துல பணிபுரியக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல பணிபுரிய இந்த டைம் வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே இடத்துல பணிபுரிங்க. அதே சமயம் விரய கேதுவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால வீண் விரயங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இக்காலத்தில் ராகு கேதுகளுக்கு நிறைய நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படணும். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா யோக பலம் பெற முடியும். அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் கல்வி சம்பந்தமாகவும் கலை சம்பந்தமாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக அல்லது வெளிநாடு செல்வது சம்பந்தமாக நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கு பலன் கிடைக்கும். ஆக்சுவலி இந்த டைம் பலன் கிடைக்கிறதுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வேண்டும். அது இருந்தாவே உங்களுக்கு எல்லாமே கூடும். அப்புறம் குடும்பஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இனி நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொடரக்கூடிய வெற்றிகளால் துணிவு உங்களுக்கு கூடும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு நல்ல பலன் தான் கிடைக்கும். இதுதாங்க உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.